பாகிஸ்தானில் இப்போது ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் அந்த நாட்டில் இராணுவம்தான் உண்மையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதிலும் தரைப்படைதான், அதாவது ஆர்மி தான் அதிக சக்தி கொண்டதாக இருந்தது. நாட்டை யார் ஆட்சி செய்தாலும் பின்னணி அதிகாரம் இராணுவத்துக்கே உரியது. பிரதமர்கள் கூட இராணுவத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலைதான் பாகிஸ்தானில் நிலவி வருகிறது. ஆனால் இப்போது அந்த நிலை மாற ஆரம்பித்திருக்கின்றது. பாகிஸ்தான் இராணுவத்திற்குள்ளேயே விமானப்படைக்கு, அதாவது ஏர்போர்ஸ்க்கு புதிய சக்தி பிறக்க ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல்களில் விமானப்படைதான் முக்கிய பங்கு வகித்தது. இந்தியா ஏவிய ஏவுகணைகள் மூலமாக பாகிஸ்தானின் நூர்கான், முரித், ஷோர்கேட் ஆகிய 3 விமான தளங்கள் தாக்கப்பட்டது. இது அங்கு பெரும் சலனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் தரைப்படைக்கு வேலையில்லை, விமானப்படைதான் முன்னணியில் இருந்தது. இதனால் விமானப்படையின் முக்கியத்துவம் திடீரென உயர ஆரம்பித்திருக்கின்றது. இனி பாகிஸ்தான் செய்ய போகும் இராணுவ செலவுகளும் ஆயுத கொள்முதல் பெரும்பாலும் விமானப்படைக்கே இருக்க போகின்றது. அதனால் விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபருக்கு தரைப்படை தளபதி அசீம் முனீரை விட அதிக பவர் கிடைக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே 2018இல் இம்ரான்கான் இராணுவ ஆதரவுடன் பிரதமராக வந்தார். ஆனால் 2022இல் இராணுவத்துடனான மோதல் காரணமாக அவருடைய ஆட்சி வீழ்ந்தது. அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் இராணுவமே முடிவெடுக்கும் சக்தியை வைத்திருந்தது. ஆனால் இப்போது அந்த இராணுவத்துக்குள்ளேயே அதிகார போராட்டம் நடக்கின்றது. இத்தனை நாள் அந்த நாட்டை கட்டுப்படுத்திய தரைப்படை இந்திய தாக்குதலால் பின்னடைவுக்கு வந்திருக்கின்றது. விமானப்படை புது சக்தியாக அரசியலை நிர்வகிக்க தயாராகிவிட்டது. இதன் எதிர்காலம் என்னவாகும்? பாகிஸ்தான் அரசியலையும் இராணுவத்தையும் இனி விமானப்படையே வழிநடத்தப் போகிறதா என்பதற்கு நேரம்தான் பதில் சொல்ல வேண்டும்.